அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துட்டு போயிடும். அது பர்மனெண்ட்டாக இருக்குமானா இருக்காது, குறைந்த விடும்னு சொல்லலாம். இப்போ இன்னொருத்தங்களுக்கு வந்து இந்த வெள்ளை தேமல்னு சொல்லுவாங்க சிலருக்கு. நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். உடம்புகளில், கழுத்தில், கைகளில் கூட வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட குறைபாடு, அணுக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது. ஒரு நபருக்கு அந்த மருந்து சாப்பிட்டதுனால அது குறையும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் உண்மையிலேயே குறைஞ்சிருது. இன்னொரு நபருக்கு பார்த்திங்கன்னா அது அவங்க லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையும் தான் இருந்தது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா இதை மாதிரி ஏதாட்டி அடையாளங்களோ வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா அது குறையுமா குறையாதா அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இன்னொரு நபருக்கு பார்த்திங்கன்னா இந்த தோல் வந்து வெளுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஸ்கின் ஆகும். நார்மல் அவங்க ஒரு கலராக இருப்பாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட்டில் உள்ள திசுக்களுடைய வித்தியாசத்தின் காரணமாக இந்த தோல் வந்து ஒயிட்டாக மாறும். அதே உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கை கால் முதற்கொண்டு இந்த ஃபாரினில் உள்ளவங்கள மாதிரி சேஞ்ச் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கும் இந்த 4ஆம் பாவகத்தை தான் பார்க்கணுமானா பார்க்கணும். இது எந்தெந்த காலகட்டத்தில் வெளிப்படுது? சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே வரும், சிலருக்கு 40 வயசுக்கு மேலே வரும். சிலருக்கு இது தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 18 வயசுலேயோ ஒரு 30 வயசுக்கும் மேலேயோ அப்படிங்கிறது அவங்களுக்கு வெளிப்படுத்தும். சில ஜாதகங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு அது இந்த 30 வயசில் வந்தால் கூட பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். இதை ஜாதகத்தின் மூலமாக சரி செய்ய முடியுமானா அது தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்ததுன்னா மருந்து மாத்திரைகள் மூலமாக அப்படிங்கிறது சரி பண்ணலாம். இல்லைனா அது கிடையாது, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அடையாளத்துடன் தான் வாழணும் அப்படிங்கிறது அர்த்தம். சிலருக்கு அந்த அமைப்பு இருக்கத்தான் செய்து, அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை.